வணக்கம். இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா, ரொம்ப அழகான பேப்பர வச்சு பட்டாம்பூச்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த பட்டாம்பூச்சி பண்றதுக்கு க்ளூவே தேவையில்ல. ஜஸ்ட் பேப்பர், அப்புறம் சிசர்ஸ் இருந்தா போதும். நான் எடுத்திருக்கிற பேப்பர் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அதோட சைஸ் வந்து 10 சென்டிமீட்டர். இப்ப ஏதாவது ஒரு கலர எடுத்துட்டு, அத இப்படி கிராஸா பாதியா மடிச்சுக்கோங்க. அதோட எட்ஜஸ்லாம் ஓரங்கள்லாம் ஒண்ணோட ஒண்ணு கரெக்ட்டா இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். இந்த சைடும் கார்னரா இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி ஸ்ட்ரெயிட்டா பாதியா மடிச்சுக்கணும். மறுபடியும் இந்த சைடும் மடிச்சுக்கலாம். 4 ஃபோல்டு பண்ணணும். அந்த ஸ்கொயர வந்து 4 பக்கமும் ஃபோல்டு பண்ணோம்னா, ஒவ்வொரு ஃபோல்டையும் நல்லா அழுத்தி விடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட ஓப்பனிங் வந்து கீழ இருக்கு. இப்ப இந்த சைடு வச்சுட்டு, அது நடுவுல ஒரு ஃபோல்டு இருக்கு இல்லையா? அத வந்து உள்ள தள்ளணும். இப்படி இருக்கு. இந்த நடுவுல உள்ள அந்த கோடு மாரி இருக்கு இல்லையா? அத இப்படி உள்ள தள்ளிட்டு, இந்த 2 சைடும் இப்படி அழுத்துனீங்கன்னா, இப்படி ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு சைடு கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிடலாம். நடுவுல உள்ள கோடு உள்ள பகுதிய உள்ள தள்ளிட்டு, இப்படி 2 சைடும் இப்படி எடுத்து மடிச்சோம்னா, நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். 2 சைடும் பாருங்க இப்படி இருக்கும். இப்ப இது மறுபடியும் பாதியா மடிச்சிட்டோம்னா, குட்டி ட்ரையாங்கிளா கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கு. இப்ப விரிச்சு பார்த்தோம்னா 4 இது இருக்கும். 4 பிரிவுகளா இருக்கும். இப்ப இத வந்து நம்ம பட்டாம்பூச்சி ஷேப் குடுக்குறதுக்காக இப்படி வளைவா கட் பண்ணிக்கணும். அதோட ஓரங்கள்ல இருந்து அப்படியே வளைச்சு மேல வரைக்கும் இப்படி வளைவா கட் பண்ணிட்டோம்னா, அழகான பட்டர்ஃப்ளை ஷேப் கிடைக்கும். இப்ப இத பிரிக்கலாம். கீழ உள்ள 2யும் விட்டுட்டு, மேல 2 இருக்கு இல்லையா? அத வந்து ஒரு சைடு உள்ளத இப்படி மடிச்சு, அந்த ஸ்ட்ரெயிட்டா நடுவுல உள்ளதுக்கு ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வரணும். அதே மாரி இந்த சைடும் மடிச்சுக்கலாம். இப்ப மடிச்சதுக்கு அப்புறமா கீழ கூர்மையா ஒரு பகுதி இருக்கு இல்லையா? அத இப்படி பின்புறமா மடிச்சு, இப்படி மேல கொண்டு வந்து, அதோட மேல் பகுதிக்கு இப்படி கொஞ்சமா மடிச்சு விட்டுட்டு, இப்படி நடுவுல இப்படி பிடிச்சிட்டு இப்படி அழுத்துனீங்கன்னா, நல்லா அப்படியே நின்னுக்கும். நல்லா பிடிச்சு பிரஸ் பண்ணி விடுங்க. நல்லா பிரஸ் பண்ணணும். அப்பதான் இந்த ஷேப் வந்து அப்படியே நிக்கும். அழகான பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நெறைய கலர்ஸ்ல நான் பண்ணியிருக்கேன். பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்க வீட்ல வால்லலாம் டெக்கரேட் பண்றதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். செய்றதும் ரொம்ப ஈஸி. டக்குன்னு பண்ணிடலாம். நீங்களும் இந்த கிராஃப்ட்ட கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸ சொல்லுங்க. இதே மாதிரி நெறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.